Hi, myself Suvitra from Xplore IT Corp. So last video la nama Java oda history paathom, then Java program eppadi develop பண்றது, so அதுக்கான software installation பார்த்தோம் Eclipse. So இந்த வீடியோல அதோட continuation பார்க்கலாம். Okay, so Java யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி applications develop பண்ணலாம், types of applications. So types of application பார்த்தீங்கன்னா டோட்டலா 4 types of application develop பண்ணலாம் using Java. First one Java SE, second Java EE, third one Java MX, then FX. So 4 types of application Java use பண்ணி develop பண்ணலாம். First one standard edition, SE அப்படின்னா standard edition. Then second one EE, EE means enterprise edition. Fourth one MX, MX அப்படிங்கிறதுக்கு 2 names இருக்கு, micro or mobile. Then fourth one FX, Java FX. So first type பார்க்கலாம் standard edition. So standard edition அப்படின்னா desktop application or window based application. So if you want to develop any application with the help of desktop, so இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் டே டு டே லைஃப்ல, லைக் Chrome ஆர் MX பிளேயர், லைக் தட் மெனி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கிற நம்ம சிஸ்டத்தில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் எடிஷன் யூஸ் பண்ணனால ஒரு அப்ளிகேஷன் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். பட் அட்வான்ஸ்டாக டெவலப் பண்ணும் அப்படின்னா we want to go for enterprise edition. ஸோ enterprise edition அப்படிங்கிறது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே enterprise edition or e-commerce website. ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இ-காமர்ஸ் அப்படிங்கிறது லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான், தென் மீஷோ, ஸோ மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பேங்கிங் அப்ளிகேஷன். ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது லைக் கூகுள் பே ஆர் ஃபோன்பே, ஸோ மாதிரி பேங்கிங் அப்ளிகேஷனுக்காகவும் என்டர்பிரைஸ் எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு டெவலப் அட்வான்ஸ்டு அப்ளிகேஷன் மீன்ஸ் வி கேன் யூஸ் என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ என்டர்பிரைஸ் எடிஷனுக்கு அனதர் நேம் இருக்குது J2EE. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக இருந்த நேம் J2EE. இப்போ இது நேம் மறுபடியும் ரீநேம் பண்ணிட்டாங்க ஜகார்டா EE. ஜகார்டா அப்படிங்கிறது இப்போ நியூவாக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக ஜாவா இன்னு சொன்னாங்க, தென் அதுக்கப்புறம் ரீநேம் பண்ணதுக்கப்புறம் J2EE, தென் இப்போ கரண்ட்டாக சொல்கிறது ஜகார்டா EE. ஸோ இந்த ஜகார்டா EE இப்போ நிறைய கம்பெனிஸில் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஜாவா டெவலப்பர் மீன்ஸ் வி ஆர் யூஸிங் ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ ஏன் ஸ்டாண்டர்ட் எடிஷன் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் யூஸ் பண்ணி நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் to use any APIs, so API is nothing but application programming interface. So application programming interface யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜாவா என்டர்பிரைஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் எடிஷனில் API கிரியேட் பண்ண முடியாது. ஸோ API அப்படின்னா என்ன? ஸோ API is nothing but communication between two softwares. ஸோ டூ சாஃப்ட்வேர்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஏபிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 persons கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல். ஸோ மொபைல் யூஸ் பண்ணி 2 persons கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பர்சனோட நேம் ஏ, செகண்ட் பர்சனோட நேம் பி. ஸோ இப்போ ஏ பர்சன் பி பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா மொபைல் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். மொபைல் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ அங்கே இருக்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், அந்த மொபைல் அப்படிங்கிறது இன்டர்ஃபேஸ். ஆர் இப்போ மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான்
டூ பர்சன்ஸ்னால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். சேம் அதே தான் இங்கே ப்ரோக்ராமில் ஏபிஐ. ஏபிஐ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டூ சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணுறோம். வித்தவுட் ஏபிஐ டூ சாஃப்ட்வேர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏபிஐ யூஸ் பண்ணி டூ சாஃப்ட்வேர்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஏபிஐ. பட் இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷனில் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைப் ஜாவா எஸ்சியில் ஏபிஐ கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நார்மல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் எஸ்சி யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் மீன்ஸ் ஃபஸ்ட்டு எஸ்சி லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஜாவா இஇ வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏபிஐ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ டூ சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்ட். தென் பேக் எண்ட். பேக் எண்ட் அப்படிங்கிறது டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது பேக் எண்ட். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட்டையும் பேக் எண்ட்டையும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ஃபுல் ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா என்ன? ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட் எண்ட் ப்ளஸ் பேக் எண்ட் ஈக்குவல் டு ஃபுல் ஸ்டாக். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது டிசைனிங் பார்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் லைக் HTML, CSS, JavaScript, Angular, React இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் வருது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜிமெயில் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஜிமெயில் அப்படிங்கிற டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ ஜிமெயில் www.gmail.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜிமெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, லாகின் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலையா. ஸோ ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் எண்ட்டு. பேக் எண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ டேட்டாஸை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேக் எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜிமெயில் கொடுக்குறீங்க, தென் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஜிமெயிலும் பாஸ்வேர்டும் ஸ்டோர் ஆகும் ஒரு பிளேஸில். ஸோ அந்த ஸ்டோர் ஆகிற பிளேஸ் தான் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஜாவா அப்படிங்கிறது பேக் எண்ட். ஸோ நம்ம டேட்டாஸ் எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேக் எண்ட். ஸோ இப்போ நம்ம பேக் எண்ட்டையும் ஃப்ரண்ட் எண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இன்டர்மீடியேட் டிவைஸ் தான் ஏபிஐ அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம என்டர்பிரைஸ் எடிஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஏபிஐ கிரியேட் பண்ணும், நெக்ஸ்ட் ஹவு டு கிரியேட் ஏபிஐ. ஸோ ஏபிஐ கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட். ஸோ திஸ் அண்ட் ஆல் சம் ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி தான் ஏபிஐ கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஏபிஐனா என்ன அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாவா இஇ யூஸ் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா மல்டிபிள் ஓஎஸ்ல ரன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஆர் லினக்ஸ் ஆர் மேக். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸில் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. விண்டோஸில் மட்டும்தான் என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணும், லினக்ஸில் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா ஓஎஸ்லையுமே என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ். ஸோ இப்போ எல்லாருமே டெவலப்பர்ஸ் ஜாவா டெவலப்பர்ஸ் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது செகண்ட் டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஜாவா இஇ. ஸோ இப்போ நம்ம செகண்ட் டைப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தேர்டு டைப் மொபைல் அப். மொபைல் அப்படிங்கிறது ஜாவா எம்எக்ஸ் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன். இஃப் யூ வாண்ட் டு டெவலப் எனி அப்ளிகேஷன் யூஸிங் மொபைல் தென் வி கேன் யூஸ் எம்எக்ஸ். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ நம்ம பிளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் ஜாவா எம்எக்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பிளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ நம்ம பிளே ஸ்டோரில் இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஜாவா எஃப்எக்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேஸ் பண்ணியும் டெவலப் பண்ணலாம், இன்டர்நெட் இல்லாமையும் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் இல்லாத அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் நம்ம ஃபோனில் டிஃபால்ட்டாகவே இருக்கும்.
ஸோ அதுக்கு நமக்கு இன்டர்நெட் ரெக்வயர் இல்லை, இன்டர்நெட் இல்லாமே நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் பேஸ் பண்ணியும் இன்டர்நெட் பேஸ் பண்ணாமையும் நம்ம டெவலப் பண்ணுறது ஜாவா எஃப்எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஜாவா எஃப்எக்ஸ். ஸோ ஜாவா எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் பேஸ் பண்ணி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இன்டர்நெட் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஜாவா எஃப்எக்ஸு. வித் இன்டர்நெட் அண்ட் வித்தவுட் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது ஜாவா எம்எக்ஸ். ஸோ நம்ம ஜாவா யூஸ் பண்ணி 4 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். பட் இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா இஇ. ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்கோப்புமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் ஸ்கோப் அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஏபிஐ வந்து அதில் யூஸ் பண்ணலாம். தென் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். தென் இஃப் யூ வாண்ட் டு டெவலப் எனி இ-காமர்ஸ் வெப்சைட் ஆர் பிஸ்னஸ் வெப்சைட், ஸோ பேங்கிங் பர்பஸ்க்காக நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஜாவா இஇ யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து ஜாவா இஇ பேஸ் பண்ணி எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் ஏபிஐ அப்படிங்கிறது நான் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அது ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி ஏபிஐ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ.